Taste the Daily. ஈரோடு மாநகராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் கள்ளச்சந்தையில் சட்டவிரோதமாக மது விற்பனை நடைபெற்று வரும் வீடியோ வெளியாகியுள்ளது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் செய்தியாளர் சக்திவேல். அவரிடம் பேசலாம். வணக்கம் சக்திவேல், இது தொடர்பான விவரங்கள். வணக்கம் சரிதா. ஈரோடு மாவட்டம் மாநகராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் காலை முதலே கள்ளச்சந்தையில் சட்டவிரோதமாக மது விற்பனையானது அமோகமாக நடைபெற்று வருகிறது. மாநகராட்சிக்கு உட்பட்ட பகுதியான அசோகபுரம் பகுதியிலும் சூளை பகுதியிலும் இந்த சட்டவிரோத மது விற்பனையானது நடைபெற்று வருகிறது. இதுபோன்று பகுதிகளில் சட்டவிரோதமாக மது விற்பனை நடைபெறுகிறது என்று நமக்கு தகவல் கிடைத்தவுடன் அங்கு சென்று கள ஆய்வில் ஈடுபட்டோம். அப்போது அசோகபுரம் பகுதியில் இந்த கள்ளச்சந்தையில் சட்டவிரோதமாக மது விற்பனையானது ஒரு பெட்டிக்கடையில் நடைபெற்று வந்தது தெரிய வந்தது. அங்கு சென்று மதுபானம் கேட்டபொழுது, தற்போது இங்கு மதுபானம் இல்லை, மதுபானம் வேண்டுமென்றால் ஒரு 15 நிமிடம் காத்திருங்கள் என அந்த மதுபானம் விற்கும் நபர் நம்மிடம் கூறினார். மேலும் வேறு ஏதேனும் மதுபானங்கள் தற்போது இருக்கிறதா என கேட்டதற்கு, நீங்கள் கேட்கும் மதுபானம் எல்லாம் சூளை பகுதியில் விற்கப்படும் என கூறினார். பின்பு அவர் கூறியது போலவே நாம் அந்த சூளை பகுதிக்கு சென்று கள ஆய்வு மேற்கொண்டோம். அப்போது பிரதான சாலையான சித்தோடு சாலையில் சாலை ஓரமாக மறைவாக சாக்குப்பைகளில் மதுபானங்களை வைத்து கள்ளச்சந்தையில் இந்த சட்டவிரோதமான மது விற்பனையானது நடைபெற்று வந்தது அம்பலமானது. இது போன்று கள்ளச்சந்தையில் மது விற்பனை செய்யும் நபர்களிடம் போலீசார் கடுமையாக எச்சரிக்கை மேற்கொண்டாலும் அதையெல்லாம் பொறுப்பெடுத்தாமல் அவர்கள் வெவ்வேறு இடங்களுக்கு சென்று மறுமுகமாக மதுபானங்களை வைத்து இது போன்று விற்பனையில் ஈடுபடுவது பொதுமக்கள் குற்றம் சாட்டி விற்பனையில் ஈடுபடுவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டி வருகின்றனர். ஆகையால் காவல்துறையினர் உடனடியாக நடவடிக்கை மேற்கொண்டு இது போன்று சட்டவிரோத விற்பனையில் ஈடுபடும் மது விற்பனையில் ஈடுபடும் நபர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் எனவும் கோரிக்கை எழுந்துள்ளது. ஃபரிதா, விவரங்களுக்கு நன்றி சக்திவேல். Taste the Daily.